கொஞ்சம் வித்தியாசமா ரொம்பவே ஹெல்த்தியாக சுண்டல் போட்டு சென்னா பிரியாணி செய்யலாமா? ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் 2 பல்லாரி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுமே ஒரு கொஞ்சமாக புதினால கொஞ்சமாக மல்லியில போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட மசாலா ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் வத்தல் தூள், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். நம்ம எண்ணெய் கூட சேர்த்து மசாலா வதக்கும் போது நம்ம பிரியாணிக்கு ஒரு சூப்பரான கலர் கொடுக்கும். இப்போ இது கூட 2 தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 பச்சை மிளகாய் போட்டு நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா குழஞ்சி வதங்கினதுமே நேற்று நைட்டு ஊற வச்ச 1 கப் அளவுக்கு சுண்டல் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுமே 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணுறேன். தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுமே இப்போ இது கூட 1/2 கப் அரிசியை நான் ஊற வச்சு வச்சிருக்கிறேன். 1/2 ஊற வச்ச அரிசி இதை அப்படியே தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுமே 1/2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அதே ஆட் பண்ணி நல்லா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கொதி வந்ததுமே மூடி போட்டு 3 விசில் வச்சு இறக்கணும். சூப்பரான டேஸ்டான சென்னா பிரியாணி ரெடி. நம்மளோட இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம